படை சொறி சிறங்குமா. அடுத்தது செல்போன். எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு எல்லாமே ஆன்லைன் தான், நான் எல்லாமே போன்ல தான் இன்னைக்கு உலகமே இருக்கு அப்படின்னு சொல்ற யாருமே போனை சரியா பயன்படுத்தினதா வரலாறே இல்லை. போன் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும். நமக்கு யார் மெசேஜ் அனுப்ப போறான் நீங்க சொல்லுங்க. பில்ல கட்டுன்னு மெசேஜ் அனுப்ப போறான், இல்லைன்னா கனெக்ஷன் கட்டுன்னு மெசேஜ் அனுப்ப போறான், இல்லைன்னா ஏதாவது ஃபார்வர்டு மெசேஜ் வரப்போகுது அங்கிருந்து இங்கிருந்து. நமக்கு மெசேஜ் வந்திருக்கா நாமளே ஏன் அடிக்கடி எடுத்து பார்க்கணும்னு கேட்கிறேன். மெசேஜ் வந்திருக்கான்னு எடுத்து பார்க்கிறோம், அப்புறம் எடுத்து பார்த்து மெசேஜ் வரலைன்னா வந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் கேலரிக்குள்ள போறோம், நம்ம போட்டோ நல்லா இல்லை நாமளே முடிவு பண்ணி டெலீட் பண்றோம், நம்மளை நமக்கே பிடிக்கல. அப்புறம் எங்கேயாவது சுமாரா இருப்போமோன்னு அந்த கேலரியில கண்டுபிடிச்சு அதை எடிட் பண்றோம். இவ்வளவு நேரம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு தான் எனக்கு ஆச்சரியமே. ஃபர்ஸ்ட் மெமரிக்கு ஒரு போட்டோ வச்சிருப்போம். இப்ப கலெக்டர் சார் இருக்காங்க, அவங்க அம்மாட்ட கேளுங்க, 2 போட்டோ 3 போட்டோ வச்சிருப்பாங்களா சார் அதிகபட்சம் வீட்டுல? அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவுதான் மெமரி போதும். அழகா அங்க பாருங்க, ஹே நம்ம அங்க இருந்தோம்ல, அங்க போனோம்ல, சித்தப்பா கல்யாணத்துல மாமா, இப்படி ஒரு போட்டோ இருக்கும் சார். மெமரிக்கு ஒரு போட்டோ இருக்கும். இப்ப மெமரி ஃபுல்லா ஆகிற அளவுக்கு போட்டோ இருக்கு. பத்தல, எடுத்து எடுத்து பத்தல, எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒண்ணு சொல்லவா, டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்கல்ல, நேரம் என்பது ஒரு மந்திரவாதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நேரம் என்பது ஒரு மந்திரவாதி. நேரம் மனதை பொறுத்தது. எப்படி சொல்லவா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது போவதே தெரியாது, நீங்கள் காத்திருக்கிற பொழுது நகருமா என்று யோசிப்பீர்கள், நீங்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது நேரம் தடுமாறும், நீங்கள் சோகத்தில் இருக்கும் பொழுது நகரவே நகராது. நேரம் என்பது மனதை பொறுத்தது, மனம் என்பது எண்ணங்களை பொறுத்தது, எண்ணங்கள் என்பது சிந்தனைகளை பொறுத்தது. எந்த மனிதன் நல்ல சிந்தனைகளோடு தன்னை வளர்த்துக் கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு நேரம் துணை நிற்கும். நேரம் துணை நின்றால் வெற்றி வாசல் பக்கம் வந்து நிற்கும். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சொல்றோம்ல, நம்ம கடிகாரத்தை செவுத்துல தொங்க விடுறோம், வால் கிளாக்கா, கையில கட்டுறோம் கை கடிகாரமா. பழைய காலத்துல பேக்கெட் வாட்ச்னு ஒன்று இருந்தது, இங்க இருக்கிற வயசானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பேக்கெட் வாட்ச்னு காந்தியடிகள் பேக்கெட் வாட்ச் வச்சிருப்பாரு. காலையில எந்திரிச்சோன்னே 4 மணிக்கு கரெக்டா எந்திரிப்பாரு மகாத்மா காந்தியடிகள். பேக்கெட் வாட்ச் பார்ப்பாரு, 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறான்னு. இரவு உறங்க போகும்போதும் பார்ப்பாரு, நேரத்தை பார்ப்பாரு. நேரம் இல்லாம மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியதாய் வரலாறே கிடையாது. ஏன்? நேரம் அவ்வளவு முக்கியம் பாரு. சும்மா பேசிட்டு பார்த்தா காந்தியடிகள் ஆச்சரியப்படுவாராம், எப்படி நேரம் இருக்குன்னு, எப்படி நேரம் இருக்குன்னு. இப்ப 4 பேர் நின்று கலகலகலன்னு பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், 4 பேர் தம்பி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓரமா மைக் செட் ஓரமா. என்ன பேசுறான்னு 1 hour பேசி முடிச்சோன்னு கூப்பிட்டு என்ன பேசுறீங்கன்னு கேளுங்க, ஒரு விஷயம் இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம நண்பர்களோட பேசிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா பேசுனீங்க, நல்லா பேசு, என்ன பேசுறீங்க, இல்லைங்க டைம் போனதே தெரியும். ஏன்னா 7:30 மணிக்கு டீ கடைக்கு வந்தோம், மணி 10:30, 3 மணி நேரம் வெட்டி முடிச்சிருக்கான். டைம் போனதே தெரியலீங்க, டைம் போனதே தெரியலீங்க, டைம் போனதே தெரியல. இதான சொல்றோம். கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருந்தார், பெய்யன பெய்யும் மழைன்னு அந்த கவிதை தொகுப்பு. அதுல எறும்புகளோடு பேச்சுவார்த்தைன்னு ஒரு கவிதை, எறும்புகளோடு பேச்சுவார்த்தைன்னு ஒரு கவிதை. எறும்புலாம் ஊர்ந்து போயிட்டு இருக்கான், கவிஞர் பாக்குறாரு, அதுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப அழகான கவிதை. கவிஞரும் எறும்பும் பேசிக்கிறாங்க. கவிஞர் சொல்றாரு, எறும்புகளே எறும்புகளே, எறும்புகளே எறும்புகளே, உயிர் துளிகளின் ஊர்வலங்களே, உலகின் மிகச்சிறிய பூச்சி இனமே, ஆனால் உலகின் மிகப்பெரிய ஆச்சரியமே, உங்களோடு சிறிது நேரம் பேச வேண்டும், செவி சாய்ப்பீரா. ஊர்ந்து போயிட்டு இருக்கிற எறும்புட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்களா? அதுக்கு எறும்பு பதில் சொன்னதுதான் அல்டிமேட். யாராவது 4 பேர் வெட்டியா பேசினா இந்த கவிதை உங்களுக்கு ஞாபகம் வரணும், இங்க இருக்கிறவங்களுக்காவது. அதுக்கு எறும்பு பதில் சொல்லிச்சான், நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. நம்ம எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்லயே கை தட்டக்கூடாது, நல்லா தட்டலாம். அதுக்கு சொல்ல ஞாபகப்படுத்தும். ஒரு இஎம்ஐ, 2 இஎம்ஐ, 3 இஎம்ஐ அப்படி வேண்டாம், இது இஎம்ஐ கிடையாது, நல்லா போலாம். நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. எது பேசுவதாக இருந்தாலும் எம்மோடு ஊர்ந்து வாருங்கள், பேசி செல்லலாம். என்ன அழகான கவிதை. எவ்வளவு நேரம் வாழ்க்கையில நாம தேவையில்லாம செலவு செய்யறோம் தெரிஞ்சுக்கிட்டாலே
தேவையான நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு நல்லா தெரியும். கரெக்டா? இப்ப ஸ்ரீநாத்னு ஒரு மனிதர், ஸ்ரீநாத்னு ஒரு இளைஞன், தினக்கூலி, ரயில்வேல போட்டா வேலை பார்க்கிற மனுஷன், கூலி வேலை பண்ற ஒரு மனிதர், லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில போய் வைக்கிற ஒரு ஆளு, கூகுள் நிறுவனத்தோடு மத்திய அரசாங்கம் இணைந்து இலவச வைஃபை வசதி கிரியேட் பண்ணுச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, வைஃபைல அவன் இவனை பத்தி என்ன சொல்றான், இவன் அவனை பத்தி என்ன சொல்றான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீநாத் என்ன பண்ணாரு, என்னுடைய ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, என் பொண்ணு படிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் வாங்குற இந்த தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 200 ரூபா 300 ரூபா காசெல்லாம் பத்தாது, நான் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், இலவச வைஃபை வசதி இருக்கு, ஸ்மார்ட் போன் ஒன்று டீசெண்டா கையில இருக்கு, நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு. ஆன்லைன்லயே படிக்க ஆரம்பிச்சாரு. இங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டீங்க, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ல ஸ்ரீநாத் என்கிற அந்த இளைஞன் ரயில்வேல எர்ணாகுளத்துல பிளாட்பாரத்துல அடுத்தவர்கள் சுமையை தூக்கி வெளியில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த இளைஞன் கேபிஎஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினார். போஸ்டிங் வாங்கின பத்திரிகைக்காரங்க சூழ்ந்துட்டு கேட்டாங்க, ஸ்ரீநாத் அச்சீவ் பண்ணிட்டீங்களே, சூப்பர், நீங்க தான் ரோல் மாடல். இது என் அச்சீவ்மெண்டே கிடையாதுங்க, என்னோட அச்சீவ்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஒன்னு சொல்லவா, சாதனைக்கும் வசதிக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இருந்ததாய் வரலாறு இல்லை. அதற்கு உதாரணம் உங்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர். வசதி இருந்தாலும் சாதிக்க முடியும்னா தயவு செஞ்சு அந்த நினைப்பெல்லாம் தள்ளி வச்சிருங்க. வசதி இல்லாதவங்க அதிகமா சாதிக்க முடியும், ஏன் வெறி அவனுக்கு தான் இயல்பா இருக்கும். முல்லாட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், நீங்க எவ்வளவு வேகமா ஓடுவீங்கன்னு கேட்டாராம் முல்லா கிட்ட. முல்லா சொன்னாராம், அது துரத்துறவனை பொறுத்துன்னு. எவ்வளவு வேகமா நீங்க ஓடுவீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல அது கரெக்ட், சரியான பதில் இல்ல. நீங்க எவ்வளவு வேகமா படிப்பீங்கன்னு கேட்டா, நீங்க எந்த இலக்கு வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வேகம் அமையும். கரெக்டா இல்லையா? உங்களுடைய இலக்கு பெருசா இருந்தா நீங்க ஓடுற வேகம் அதிகமா இருக்கும். உங்கள் இலக்கு சிறியதாக இருந்தால் நீங்கள் ஓடுகிற வேகம் சிறியதாக இருக்கும். அவ்வளவுதான். நல்லா நார்மலா நடந்து போவோம், நல்லா நம்மளால ஓட முடியும். சின்ன சின்ன ஒழுக்கத்திலிருந்து தாங்க பெரிய பெரிய வெற்றிகளே ஆரம்பிக்கும். சின்ன சின்ன ஒழுக்கத்திலிருந்து தான் பெரிய பெரிய வெற்றிகள் ஆரம்பிக்கும். நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எல்லாரையும் அலட்சியமா பாக்குறது, எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிறது. எல்லாரும் அலட்சியமா பாக்குறதுன்னா என்ன? இப்ப இவ்வளவு பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, உண்மையிலேயே நான் ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்த மாணவன். எனக்கு படிச்சவங்க, என் பேராசிரியர் இன்னைக்கு செருப்ப கல்னாரோ அதை வாங்கிட்டு போய் டோக்கன் போடுறதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதத்துல தான் நான் வளர்ந்தேன். என்னோட ஆசிரியர் ஆசீர்வாதத்துல தான். டிக்கெட்ல குச்சி நின்றுட்டு இருப்பான், கலெக்டர் போவார், கலெக்டர் பத்தியா, ஏன்னா இவர் கவர்னர். அடுத்தவர்களுக்கு மரியாதை தர தெரியாத, அடுத்தவர்களுக்கு மரியாதை தர தெரியாத எந்த மனிதனையும் இந்த சமுதாயம் மதித்ததாய் வரலாறே கிடையாது. வீட்டுல யாரை பார்த்தாலும் நக்கலா சிரிக்கிறது, கேலியா சிரிக்கிறது, எல்லாத்தையும் அலட்சியமா பேசுறது. வீட்டுல போங்க, செருப்பால அடி வாங்கி இருப்பான். செய்யணும் ரொம்ப அவனா, அவெல்லாம் என்ன தம்பி, பெத்தம்மாவே சொல்லும், பெத்துட்டேன் இல்லைன்னா விஷம் வச்சிருப்பேங்க. ஆனா அவரு அடுத்தவங்களை விமர்சனம் பண்றது பார்த்தா பயங்கரமா இருக்கும். அதனாலதான் வந்து அலெக்சாண்டர் ரொம்ப அழகா சொன்னாரு, நீ வெற்றி பெற தகுதியானவனாக இருந்தால் மட்டும் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய். வெற்றி பெற தகுதியானவனாக இருந்தால் மட்டும் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்யினார். ரொம்ப அழகான வார்த்தை. ரொம்ப ரொம்ப அழகா வந்து அரிஸ்டாட்டில் சொன்னார், மனிதன் தனக்கு தெரிந்தவற்றை மட்டும் பேசுவான் என்றால் இந்த உலகத்தில் அமைதி நிலவும். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனையே உங்களுக்கு தெரியாத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனையா நான் நினைக்கிறது. ரொம்ப குழப்பம், பதட்டம். ஒரு தியான நிலை, ஞான நிலை, முக்தி நிலைம்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நான் நினைக்கிற பழக்கம் என்ன தெரியுமா, நான் என்ன புத்தகத்தை படிக்கிறேனோ அந்த புத்தகத்தை பத்திய குறிப்பை நான் அந்த புத்தகத்தை என்ன பார்வையில பாக்குறேங்கிறத பின்னாடி எழுதியிருப்பேன். அந்த புத்தகத்திலிருந்து என்ன குறிப்புகள் நான் எடுத்துட்டு வரணும், அந்த டேட் போட்டு என்ன நிகழ்ச்சிக்கு, அந்த தேதியை குறிப்பிட்டு என்ன நிகழ்ச்சிக்கு போறவங்க எழுதி வச்சிருப்பேன். மறுபடியும் அதே மேடைக்கு நம்ம போறப்ப நாம பேசுற எந்த செய்திகளும் திருப்பி பேசக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பேன். இது எதுல கிடைக்கும்னா,
குறிப்பு எழுதி படிச்சா மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுலையுமே கிடைக்காது. நீங்க எல்லாரும் போட்டித் தேர்வுகள் பண்ற எழுதுற எல்லாருமே பண்ற தவறு எழுதி பார்க்கிற பழக்கமே இல்லை. எழுதி பார்க்கிற பழக்கமே இல்லைங்கிறப்ப பிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின் போறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களால எழுத முடியாது எக்ஸாம். 4 பக்கம் அழகா நீங்க எழுதுன மாதிரியே இருக்கும், 5வது பக்கத்துல இருந்து எவன்டா எழுதுனன்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். 4 பக்கம் அவ்வளவுதான், ஐஏஎஸ் தான். 5வது பக்கம் ஐஏஎஸ் 6 7 நாமளே ரிசைன் பண்ணிட்டு பேசாம வீட்டுக்கு போயிடலாம். 8 சுத்தம், 9 அப்பா அடிப்பது கன்ஃபார்ம், 10 அம்மா கரைச்சு ஊச்சுவா, முடிஞ்சு போச்சு. ஏன் எழுதுற பழக்கமே இல்லையே. எழுதுற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்கள் குழந்தைகள் எழுதுறப்ப கைவலிக்குது அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணாண்டா கண்ணுன்னு சொல்ற பெற்றோர்களாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நான் சொல்ற இந்த வார்த்தைகளுக்காக உங்கள் குழந்தைகளுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்க குழந்தைங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எழுத வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. எங்க அப்பாவுக்கு 80 வயசு, கை நடுக்க வந்துச்சு. டாக்டர்கிட்ட கூட்டு போனப்ப எங்க டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு, சார் பேனா பிடிச்சு எழுத ஆரம்பிங்க சார்னாரு. தினமும் 2 பக்கம் எழுதுங்க, உங்களுக்கு தோன்றது எழுதுங்க. டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? எழுதுறேன் சார். எங்க அப்பா சொன்னாரு, எவ்வளவு எழுதுவீங்க? ஒரு 4 வரி 5 வரி எழுதுவேன். இனிமேல் 4 வரி 5 வரி எழுதாதீங்க, நியூரோ டாக்டர் சொல்றாரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுங்க. என்ன சார் எழுதுறது? எழுதுனதே எழுதுங்கன்னு. ஏன் அவ்வளவு பெரிய மாற்றத்தை உடல் ரீதியா எழுத்து பழக்கம் உருவாக்கும். நம்ம ஆளுங்க பிளான் பண்ணி ஒன்னொன்னா பண்ணுவான். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயா நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். தயவு செய்து இங்க போட்டித் தேர்வு எழுதுற மாணவர்கள் அத்தனை பேருமே எழுதுகிற பழக்கத்தை பழக்கப்படுத்திக்கிங்க. தயவு செஞ்சு என்னோட அன்பான வேண்டுகோள், நிறைய எழுதி பாருங்க, எழுதி எழுதி படிச்சதை எழுதி பாருங்க, குறிப்பெடுங்க. அந்த பழக்கம் வர 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 மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா அமையும். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்ல, அந்த வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுனால படிப்பு ஒன்றும் வந்துட போறது இல்லைன்னு. மரியான்னு ஒரு பெண்மணி, மரியா அப்படின்னு ஒரு பெண்மணி 1867 போலந்து நாட்டில் குடும்பத்தினுடைய 5வது குழந்தையாக பிறக்கிறாள். பெற்றோர்கள் ஆசிரியர்கள்ங்கிறதுனால அந்த குழந்தைக்கு இயல்பா படிப்பு மேல ஆர்வம். படிப்புல எல்லாமே கோல்டு மெடல் தான், ஏன்னா முதல் மதிப்பெண்கள் தான். கோல்டு மெடல்லாம் என்ன, எப்பயுமே ஃபர்ஸ்ட் தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல்ல வாழ்க்கையில போயிட்டே இருக்கணும், முன்னேறணும்னு ஆசை. ஆனா போலந்துல வார்சாங்கிற அந்த பகுதியில சட்டம் என்ன சொல்லுது, அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, பெண்கள் பள்ளி படிப்போட முடிச்சிடணும், உயர்கல்விக்கு போக கூடாதுங்கிறாங்க. 10-11 வயசுல தாயையும் அந்த குழந்தை பறி கொடுத்துருது. அப்ப அந்த மரியாங்கிற பெண்ணும் அவருடைய சகோதரியும் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. பாரிஸ்ல இந்த மாதிரி சட்டம் இல்ல, நம்ம பாரிஸ் போய் படிப்போம். ஆனா பாரிஸ் போனோம்னா 2 பேரும் போக முடியாது, குடும்பத்தினுடைய நிதி சூழல் அப்படி இல்ல. தங்கச்சிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, பிரான்யா, சகோதரி பிரான்யா, அந்த சகோதரிட்ட மரியா சொல்றாங்க, நீ போய் பாரிஸ்ல உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசை, நீ டாக்டருக்கு படி, நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நான் இங்க இருந்து ஹெல்ப் பண்றேங்குது. யாரு? மரியாங்கிற அந்த சகோதரி. ஓகே, நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்கிறப்ப, நான் நல்லா படிக்கிற பொண்ணு, நான் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிறேன். டீச்சரா வேலை பார்க்குது. பகுதி நேரமா அந்த வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு பார்ட் டைமா டியூஷன் எடுக்குது. அரசாங்க விதிமுறைப்படி பார்ட் டைமா டியூஷன் எடுக்கிறது தப்பு, ஆனா மறைமுகமா எடுக்கிறாங்க, தன் தங்கச்சி டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இந்த உழைப்பு போகுது. பிராணியா டாக்டர் ஆயிடுறாங்க. நான் டாக்டர் ஆயிட்டேன்டா, நீ வா அப்படின்னு சகோதரி மரியா கூப்பிடுறாங்க. மரியா போறாங்க. இப்ப இருக்கிற அந்த பாரிஸ்ல நம்ம சோர்பான் பல்கலைக்கழகத்துல அந்த பொண்ணு ஆராய்ச்சி படிப்பு எடுத்து படிக்குது. யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே ஒரு சின்ன அறை எடுத்து தங்குது. மிக கொடுமையான வறுமையான சூழல், கடுமையான குளிர்ல போத்திக்கிறதுக்கு போர்வை கூட இல்லாம அந்த மரியாங்கிற பெண் தவிக்குது. என்னடா போத்திட்டு தூங்குவ அப்படின்னு அவ சகோதரி வீட்டுல இருந்து வரலாம், ஆனா 2.5 மணி நேர பயணம்னால ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயணத்திற்கே செலவு செய்தால் நான் எப்படி படிப்பதுன்னு யூனிவர்சிட்டி பக்கத்துல ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கி அந்த பொண்ணு படிச்சது. என்ன போத்திட்டு தூங்கும்னா, தன்னிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸையே போர்வையா அப்படியே களைச்சு மேல போத்திட்டு தூங்கிடுமா. பாதி நாள் யூனிவர்சிட்டியில கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே லைப்ரரி போகுமா.
லைப்ரரி முடிச்சோன்னா அப்படியே வீட்டுக்கு வருமா? வீட்டுல அந்த படிக்கட்டு கூட ஏற அந்த அந்த கேப்ல மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து படிக்குமா? எப்படி படிக்கும்னா மயக்கம் வருகிற வரை படிக்குமா? தூக்கம் வந்து மயக்கம் வருதான்னு கேட்டா இல்ல, பசியில மயக்கம் வருமா? சாப்பிட காசு கிடையாது. வாரம் ஒரு நாள் அந்த மரியாங்கிற பெண்மணி, அந்த குழந்தை, அந்த சகோதரி தனக்கு தானே ட்ரீட் கொடுத்துப்பா. எப்படி ட்ரீட்னா ஒரே ஒரு பிரெட், ஒரே ஒரு முட்டை, இதுதான் அவளுக்கு அவளே கொடுத்துக்கிற ட்ரீட். அவ்வளவுதான் காசு இருக்கும். இவ்வளவு கடுமையான சூழல்களை சந்தித்த அந்த பெண் தான் முதல் நோபல் பரிசை பெற்ற பெண்மணி என்று பெயர் வாங்கிய மேரி கியூரி. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நான் தான் சொல்றேனே, நம்ம எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிறோன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் படிச்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. வறுமை எப்பயுமே வந்து வெற்றிக்கு தடையா இருந்ததா வரலாறே கிடையாது. நம்ம சலிச்சுக்கிறத விட்டுட்டா போதும். இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்திருந்தா நான் வந்து நாட்டினுடைய பிரதமராகி இருப்பேன். இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் திருவள்ளூர் எல்லா சாலைகளையும் நானே போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருந்தால் நான் இந்தியாவினுடைய தலையெழுத்தி தலைகளாக புரட்டி எழுதியிருப்பேன். இன்னும் 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 அப்படின்னு தான் சொல்றேன். இல்லையே இருக்கிறத பத்தி நம்ம ஒண்ணுமே பேசுறது இல்லை. நான் சொல்றேன், இந்த 2 வாக்கியத்தை நல்லா மனசுல வச்சுங்க. உங்களால் மாற்ற முடியாத விஷயத்தை பற்றி ஒருபோதும் பேசாதீர்கள். உங்களால் மாற்ற முடியாத விஷயத்தை பற்றி ஒருபோதும் பேசாதீர்கள். உங்களால் மாற்ற முடிந்த விஷயத்தை ஒருபோதும் செய்யாமல் இருக்காதீர்கள். இதை 2 ஃபாலோ பண்ணா நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளரா நீங்க வர முடியும். பொதுவா எல்லாரும் பண்ற தப்பு என்ன? பொதுவா எக்ஸாம் எழுதிட்டு இங்க கூட அதை ஃபீல் பண்ணிருக்கேன். நல்லா தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருமா இல்லையா? நல்லா தெரிஞ்சது, எப்படி விட்டனே தெரியல. யார் விட்டுருப்பா? ஏன்னா வந்து நீ விட்டுருன்னு சொல்லிட்டு போனா பக்கத்துல நாம தான் விட்டுருப்போம். நல்லா தெரிஞ்சதுங்க, இப்ப ஆன்சர் தெரியுது, அப்ப தெரியல. ஏன் இந்த கவனக்குறைவு? யார் மேல அந்த தவறு? நம்ம மேலதான் அந்த தவறு இருக்கும். வேற யார் அந்த தவறை பெருசா பண்ணிட போறா? இது என்ன பிரச்சனை? எக்ஸாம் இப்ப அந்த பொண்ணு கேட்டாங்க, அந்த சகோதரி, அந்த தங்கச்சி எந்திரிச்சு கேட்டுச்சு. 1 மாசம் தான் இருக்கு, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிரிலிம்ஸ்க்கு. 1 மாசத்துல என்னென்ன போர்ஷன் படிச்சா நல்லா இருக்கும்னு. ஏமா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் படிக்கணுங்கிற நினைப்பே நமக்கு வரும் வேகமா. இந்த போர்ஷன் முடிக்கல, அந்த போர்ஷன் முடிக்கல, ஏன் சார் இது எடுக்கல, ஏன் சார் அதை சொல்லி தரல, ஏன் சில பேர்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போறப்பே புரட்டிட்டு போவான். அந்த மாதிரி அரிஸ்டாட்டில், ஐன்ஸ்டீன் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். கரெக்டா உள்ள போறப்ப நம்ம கூட இருக்கிற நண்பன், நம்ம நண்பனாச்சே, அதை படிச்சியான்னு கேட்பான். கரெக்டா அதை தான் படிச்சிருக்க மாட்டோம். அவன் கேட்ட ஒரு கேள்வியில படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். அவ்வளவு நேரம் படிச்சதை ஒருத்தன் ஒரு வாரத்தில் தாக்கி விட்டு போயிடுவான். உள்ள போய் உட்கார்ந்துருப்போம், ஒண்ணுமே தெரியாது, எதுக்கு வந்தோம் என்னன்னே தெரியாது. ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? எல்லாத்திலையும் தெளிவு இருந்ததுன்னா எதற்கு இந்த பயமும் பதட்டமும் வருது? ஒண்ணு சொல்லவா? யார் பயப்படுவா? யார் பயப்படுவா? தான் செய்யற விஷயத்துல எந்த மனுஷனுக்கு தெளிவு இல்லையோ அந்த மனுஷன் பயப்படுவான். கரெக்டுங்களா நான் சொல்றது? தான் செய்யக்கூடிய விஷயத்துல எந்த மனிதனுக்கு தெளிவு இல்லையோ அந்த மனிதன் பயப்படுவான். நீங்க எக்ஸாமுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். பயம் வந்தா என்ன வரும்? பயத்தோட அடுத்த படிநிலை என்ன? பதட்டம். மிக சரியான வார்த்தை. பதட்டம் வந்துதான் என்ன ஆகும்? தெரிஞ்ச விஷயமும் சேர்ந்து மறந்து போகும். தேவையாது. பயம் பதட்டத்துக்கான காரணம் என்ன? குறை என்ன? நம்ம தவறு. நாம சரியா படிக்காது நம்ம தவறு, நாம சரியா கவனிக்காது நம்ம தவறு. ஓ, இதுதான் எக்ஸாமுக்கு வரும்னு இவங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, அதுவே வரும்னு யாரும் சொல்லல. நம்மால என்ன பண்ணிருப்பான்? 5 பேப்பர் எடுறா, அதுல இருந்து தான் மாத்தி மாத்தி கேட்கிறானு. இவரே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாரு, இவரே திருத்துவாரு, இவரே கலெக்டர் ஆவாரு, போஸ்டிங் மட்டும் கிடைக்காது, வீட்டுல இருப்பாரு. இப்படிதான் இருக்கும்னு எதையுமே அனுமானிக்காதீங்க. நீங்க நல்லா படிங்க, எப்படி கேட்டாலும் நான் எழுதுவேன், தெம்போட உள்ள போங்க. ஏன் பயம், ஏன் பதட்டம்?